ஸ்மூத்தி குடிச்ச எஃபெக்ட் இப்போ தான் வருதா? வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டுக்காங்க. சாம்பார் தூள் இல்லை, ஸ்டார்டிங்கில் தான் இப்போ தான் சொல்லியிருப்பான். இந்த கதையை எங்கிட்ட ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பான். இப்போதான் கருகதை பற்றி பேசியிருந்தேன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் காயெல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கிடணும். கொத்தமல்லி லாஸ்டாக போடணும். இதை போட மறந்துடக்கூடாது. எல்லாம் இப்போ நினைப்போம், கடைசியில் சாப்பிடும்போது தான் ஞாபகம் வரும் பொருளை என்ன. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டுக்காங்க. அது என்னதுண்ணே? அதுவும் காய் தான். சாம்பார் தூள் இல்லை, கொஞ்சம் கொண்டு இருக்கு. சாம்பார் தூள் இவ்வளோதான் இருக்கு. சாம்பார் தூளுக்கும் புளிக்குழம்பு தூளுக்கும் பெருசாக வித்தியாசம் தான் கிடையாது. ரெண்டுமே மிளகாத்தூள் தான். அவன் வந்து வேற ஒரு கம்பெனியில் போட்டு நீங்கள் சாம்பார் தூள் இல்லைன்னா புளிக்குழம்பு தூள் போடலாம், பிரச்சனையே இல்லை. நாங்கள் ஒரு 4 பேருக்கு சமைக்கிறதுனால 4 பேருக்கு 2 வேலை, ஆல்மோஸ்ட் 3 வேலைக்கு சமைக்கிறோம். ஒரு 4-5 ஸ்பூன் போடுவோம். நீங்களும் எங்களை பார்த்து போடாதீங்க. இதை கொட்டிட்டு வரவா? கொட்டிட்டு சாம்பார் தூள் காலி. மஞ்சள் போட்டு மஞ்சள் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போடுறதுக்குள்ளேயே அந்த கீழே அடி பிடிச்சிடும். அதனால் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு வேலையை பாருங்க. அப்புறம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு வதக்கணும். இப்போ நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக மற்ற இது வேலையும் எண்ணெய் சேர்க்க சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் நாங்கள் சேர்த்தப்போ நல்லா தான் இருந்துச்சு. எதில் என்ன சேர்க்கணும்? இப்போ எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். லைக் ரொம்ப ஒரு மாதிரி வரன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். காய் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இது பருப்பு ஊற்றிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக. நாங்கள் தான் பண்ணுவோம். இது யூஸ் ஃபஸ்ட் எடுத்துனே வந்துட்டு கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னு சொல்லி எண்ணெயை கம்மியாக ஊற்றிடுவோம். அப்புறமா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் தான் இப்போ தான் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைக்கிறோம். நாங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் போகிறப்ப கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது. ஆமாம், கம்பேரிட்டிவ்லி நிறையவே குறைச்சோம். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினோம்னா 5 பேத்துக்கு 2 வாரம் கூட தாங்குது. இப்போ 1 மாதம் வரைக்கும் வருது. ஒரு காரணம் என்னன்னா சமைக்கிறது இல்லை, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கம்மியாக வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எண்ணெய் விலை எல்லாமே பார்த்துட்டு எங்களால் கோயம்புத்தூரில் குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாம், இதுதான் சொல்லப்போனால் முக்கியம். நாங்களாம் சமைத்த இப்போ வந்து மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வளர்த்தீங்கன்னாலே சாம்பார் சூப்பராகும். ஸோ இதுவரையும் நாங்கள் வச்சதே இவ்வளோ அதிகமான குவான்டிட்டி போட்டு வைக்கிறோம்னா இதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், ஏன்னா காலையிலே திருப்பி சமைக்கிறோம். எப்போதுமே நைட்டு சமைப்போம், காலையில் கொஞ்சம் இருந்தால் போதும்னு நினைப்போம். அப்படிதான் நினைப்போம். ஆனால் எங்களில் சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் இருக்கான். வந்தானா டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா குழம்பு மட்டுமே பிடிச்சிட்டு போயிடுவான், சமைக்கலாம் மாட்டான். நல்லா இல்லைன்னா தூக்குறதுன்னு தூக்கிட்டு போயிடும். ஸ்கூலுக்கு போயிட்டா வரொட்டி காட்டுறோம். அப்புறம் 3 பேருக்குமே சமையல் தான் வச்சேன். 3 பேருக்கு முடியாது. இங்கே ஒருத்தர் மாஸ்டர் இருக்காரு. ஆமாம், அவர் தான் சமைச்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரி அன்னதானம்லாம் கொடுப்பாரு. இந்த மாதிரி ரோட்டில் படுத்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு கொண்டு கொடுக்குறதுல கேட்டீங்கன்னா நான் ஒரு கட்டத்தில் அழைச்சிருந்தாங்க. சாப்பாடு மோர் குழம்பு வச்சிருந்தாங்க. ஒரு 8 பேருக்கு சமைக்கிறது. எங்கள் ஊர் பையன் கேட்டிங்கன்னா தெரியும் அந்த சாப்பாடு மோர் குழம்பு எப்படி இருந்துச்சு. வந்து எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படிதான் அப்படி வச்சுன்னு கேட்டிருக்காங்க. உண்மையாக இருந்துச்சு. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. மோர் குழம்புல மஞ்சத்தூள் போட்டா நல்லா இருக்குன்னு போட்டு தண்ணியை நிறையா ஊற்றிங்கடா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஊற்றி தண்ணி நிறையா இருக்குன்னு அடுப்பில் வச்சு சுண்ட வச்சாங்க. மோர் பிரிஞ்சு வெண்ணெய் மாதிரி பார்த்துங்க.
இந்த கதை எங்கள்ட்ட ஒரு 1000 தடவை சொல்லிருப்போம். ஆமா. அந்த விஜய் டிவில மணிமேகலை ஹவுஸ் சொல்ற இருந்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் ஒரு தடவை கேட்குற மாதிரியே நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இவன் பண்ண ஒரே சமையல் அதான். அடா அப்புறம் பரோட்டா தப்புல கூட அடிக்கிறதுல பெரிய ஆள் அவர். நீங்கள் கிண்டுறப்ப ஃப்ளேம் ஏற்றி வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் எக்ஸ்பிரஸ் அமைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கிண்டிகிட்டே இருக்கணும். பிகாஸ் லைக் உங்கள் சட்டி எப்படின்னு தெரியல, எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கின சட்டி எப்படி டக்கு அடி பிடிச்சிருது. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் அடி பிடிக்காமல் இருக்கிற டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். என்ன நிறையா ஊற்ற சொல்லாதீங்க. பிகாஸ் லைக் நாங்கள் வந்துட்டு என்ன நிறையா எடுத்துக்கிறது இல்லை. இப்போவே என்ன எவ்வளோ இருக்கு பாருங்க, மின்னுது அப்படியே. இல்லை இல்லை, அதெல்லாம் வந்துட்டு தண்ணியா அறிவாளி சொல்லிட்டாரு. அடுப்பா பட்டு அடி பிடிக்காம இருக்கு சமைக்கணுமா எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இது மாதிரி எவ்வளோ நேரம் கண்டிகிட்டே இருக்கணும்? எங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக வந்துட்டு முள்ளங்கி வந்து தனியாக எண்ணெயில் வதக்கி போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லை, முள்ளங்கி ஒன்றா வதக்கிறது. ஸோ அது வதங்குற அளவுக்கு டைம் கொடுப்போம். ஆனால் முள்ளங்கி நல்லா வதங்கினா தான் வாடை இல்லாமல் இருக்கும், அது ஒரு நம்ம டேஸ்ட்டும் வளரும். முள்ளங்கியை வேக வைக்கிறதுல வதக்கி போட்டால் தான் டேஸ்ட் வரும். அதனால் நாங்கள் மொத்தமாக காயெல்லாம் அள்ளி போட்டு வதக்கிறது. உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லா காயும் போடுங்க. கொஞ்சம் அந்த அவரைக்காய்ச்சி வெண்டிக்காயெல்லாம் வேணாம். முருங்கைக்காய் வந்து இதுவரை நாங்கள் போட்டதே இல்லை. முருங்கை போட்டு சாப்பிட வச்சதே இல்லை. இல்லை இல்லை முருங்கைக்காய் நான் சொல்கிறது எதுவுமே கேட்காதீங்க. முடிஞ்ச வரை இப்படி தவிர்த்துடலாம். நாட்டுக்கு முக்கியம் இல்லை. மசாலாவும் கறியிடாமல் பார்த்துக்கலாம். ஆமாம், மசாலா கறிச்சுன்னா குழம்பு டேஸ்ட் மாறும். ரொம்ப மாறாது. நாங்கள் 2 மணி நேரம் கருவோட்டு சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இருக்கிறத விட கருவோட்டு சாப்பிட்டப்போ 2 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கருகாமல் பண்ணிங்கன்னா அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இது மாதிரி பண்ணணும்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்சது கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகுனாலும் ஓகே. ஆனால் சாப்பிட முடியாத அளவுக்கு கருகு விட்டுறாதீங்க. வாடை வருதுல்ல பருப்பா? ஆக்சுவலாக இப்போ தான் கருகுதை பற்றி பேசியிருந்தேன். பருப்பு கருகிருச்சு. கருகுல அதான் இதனால தான் அந்த எக்ஸாம்பிள் வந்துச்சு. ஆமாம். ஸோ ஒன்ஸ் மசாலா பச்சை வாசனை போனோடனே பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு இவ்வளோ கெட்டியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் கருகு விட்டதுனால கெட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து தனியாகவே வச்சுக்கலாம். ஒரு தடவை பருப்பை இந்த மாதிரி மசிச்சு விட்டுருக்கோங்க. மசிச்சுனா மற்ற வச்சு மசிங்க. கரண்டி வச்சு தான் மசிச்சா. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணும் அதெல்லாம் வேணும்னா இதில் யார் வல்லவ? நீயாடா? இருக்கிற வச்சு வாழணுமா? பாரு ஆமாம், எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். ஏய் சோறு வச்சியே ஒரு வேலையை பார்க்குறியா? அரிசி போட்டது அவன் தான், பார்க்கவே இல்லை நாங்கள். இல்லாட்டி இது பார்த்து விட்டோம்னா இதுவும் கறி இருக்கு. வெந்துருச்சா பாரு. சாப்பாடு கொஞ்சம் வெந்துருச்சு கொஞ்சம் இருந்தால் போதும். என்ன காய் பிரட்டலா? எப்போ தண்ணி ஊற்றணும்? அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது இவ்வளோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்ப்பாங்க பருப்பை. நாங்கள் வந்து என்ன பருப்பில் சாப்பிடணும் அப்படின்னு நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு நாள் ட்ரை பண்ணோம். அன்றைக்கி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் அன்னையிலேருந்து இப்படி தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயில் போட்டு பருப்பு வதக்கிடுவோம். அதாவது வெந்த பருப்பு வதக்கிட்டு இருக்கோம். அதான் சும்மா ஒரு கிண்டி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அவசரம் போட்டு கலக்கடா பாத்திரங்களுக்கெல்லாம் பேண்ட் கேட்குற மாதிரி. நீ கீழே போட்டு தொடக்க பேண்ட் போட்டு தொடச்சா பேண்ட் போடுறதே ஆள் இல்லாமல் இருக்காங்க. வளர
கீரை ரெடி பண்ணுறேன், சாப்பாடு எழுந்திரிச்சு அப்படியே போயிட்டு வராங்க, சும்மா நினைக்கிறேன். பாருங்க, சும்மா நிற்கிறான், போய் எடுத்து வாடானா எடுத்து வர மாட்டான். நீ தானே குடத்தை ஊற்றி விட்ட தொட. அவர் வந்து எலக்ட்ரிஷியன், பிளம்பர் எல்லாம் வேலையும் ஆமா, பார்ப்பாரு. சிங்க உடச்சது இவன் தான். ஆனா கேட்டா சிங்க் ப்ராப்ளம்ன்றுவான். இவன் கொஞ்சம் வினோதமான ஆளுங்க. கரண்டி வச்சு பார்க்க மாட்டான், துணி வச்சு தூக்க மாட்டான். சாம்பார் ரெடி. பல போராட்டத்துக்கு அப்புறம் சமைச்சு முடிச்சாச்சு. என்னென்ன சமைச்சிருக்கோன்னா சாப்பாடு, இட்லி, தேங்காய் சட்னி, அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார். பார்க்க எப்படி இருக்கு பாரு. இது வந்து என்ன கீரை, மிளகு தக்காளி கீரை, வாழைப்பழம், தக்காளி சட்னி. இதுதான் அரைகுறை தக்காளி சட்னி, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கீரை தண்ணி ஒன்றுமே தெரியல. இதான் கீரை தண்ணி. முடிச்சாச்சு.